வணக்கம் மக்களே. நேற்று சட்டப்பேரவையில் பேசிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது திமுகவில் இருக்கிறார். அவர் பேசிய விஷயம் ஒரு மிகப்பெரிய சிரிப்பலை ஏற்படுத்திச்சு. ஐயா, நாங்கள்லாம் சுகர் பேஷண்ட்டு, சட்டப்பேரவை ரொம்ப நேரமாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க, பேசுகிறவங்களும் ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. சுகாதாரத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கிற அருண்ராஜ் ரொம்ப நேரம் பேசுகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 28 நிமிடமாக அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நாங்கள்லாம் பிபி சுகர் பேஷண்ட்டு, எல்லோரும் சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க, இதனால் எல்லாருமே மயங்கி பொத்துன்னு விழுறாங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரம் முடிங்கய்யா, பார்த்து சீக்கிரம் முடிங்கய்யா அப்படின்னு சொல்லி பேசினார். இது ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையை ஏற்படுத்தியது. எல்லாருமே சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே குலுங்கி சிரித்தாங்க. ஏன் முதல்வரே கூட சிரித்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பித்த நமது சட்டமன்ற கூட்டம் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் 3:30 பேச ஆரம்பித்தார். இப்ப 3:52. அவர் அந்த துறையினுடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசியது பற்றி, அவர் குழி குறிப்பில் இருக்க பற்றி தான் இதில் பதிலுரையில் வர வேண்டுமே ஒழிய தேவையில்லாத பிரச்சனைகள். இன்னைக்கு 30 மணிக்கு 3:30 ஆரம்பிச்சவர் 52 நிமிஷம் ஆச்சு, சொல்லியாச்சு. எவ்வளவு அங்கே நிறைய பேருக்கு சுகர் இருக்கீங்க, பூரா அப்படியே மயங்கி கீழே விழுகிறாங்க. நான் உள்பட்டேன்னு சொல்லுகிறேன். பயங்கர வேதனையா இருக்கு, சமாளிக்க முடியல. இல்லாட்டி ஒன்று செய்யுங்க, பதிலுரையை காலையில் வைத்துக் கொள்ளுங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு சிரிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும், சபையில் நடக்கக்கூடிய ஒரு நகைச்சுவையுடன் கூடிய ஒரு உரையாடலாக பார்க்கப்பட்டாலும், இதற்கு பின்னாடி சில உண்மைகள் இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கருத்துக்களும் நிறைய இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த முறை ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டாலினை மேடையில் வச்சுட்டே என்ன சொன்னார்னா, திமுகவில் நிறைய ஓல்டு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்களோட எப்படி தான் இவர் போராடி கட்சியை நடத்துகிறாரு, எப்படி ஆட்சி பண்ணுறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலும் நையாண்டியுமாக அவர் மேடையில் பேசினார். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கூட அதே விஷயத்தை தாவேக்காவுடைய காட்பாடி எம்எல்ஏ பேசியிருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பிரபல மூத்த நடிகர் ஒரு விழாவில் திமுகவின் கட்சி தலைவருக்கு மறைமுகமாக மூத்த உறுப்பினர்களை பற்றி பேசும்போது, அவர்கள் கட்சியில் பல பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதுலயும் ஃபெயிலே ஆகாத அந்த ரேங்க் ஹோல்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸே விட்டு போக மாட்டேன்னு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த அசாத்தியமான பழைய ஸ்டூடெண்ட்ஸையே எங்கள் தளபதி ஒருவரால் மட்டுமே அவர்களை ஃபெயில் ஆக்கி விட்டு அந்த கிளாஸ் ரூமின் வாத்தியாரையும் வெளியே அனுப்பிவிட்டார். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ் பேசியது ஒரு நகைச்சுவையான விஷயமாக இருந்தாலும், இதற்கு பின்னாடி நிறைய மாற்றங்களை திமுக கொண்டு வரணும். நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். திமுக ஒரு முதியோர் இல்லமாக மாறி வருகிறது. ஒரு வயதானவர்களின் கூடாரம், ஒரு கிழவர்களின் கூடாரமாக திமுக மாறிக்கிட்டு இருக்குன்னு நம்ம பலமுறை பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸும் அதற்கு மெருகூட்டும் விதமாக, நாங்கள்லாம் சுகர் பேஷண்ட்டியா, இந்த மாதிரி சட்டப்பேரவை இவ்வளோ நேரம் நடத்தாதீங்க, இவ்வளோ நேரம் இழுக்காதீங்க, இவ்வளோ நேரம் பேசாதீங்க, எல்லாரும் பொத்துன்னு மயங்கி விழுறான், சீக்கிரம் முடிங்கய்யா, சாப்பிட போகணுங்கிற லெவலில் அவர் பேசியிருக்காரு. ஸோ என்ன நடந்தது சட்டப்பேரவையில், ஏன் ஓபிஎஸ் இந்த மாதிரி பேசினார், இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்ன, அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அண்ணன் ஓபிஎஸ் ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் முக்கியஸ்தர் அப்படின்னு சொல்லலாம். அதிமுகவில் மிக நீண்ட நெடுங்காலமாக பயணம் செய்த ஒரு முன்னாள் முதல்வர். அவர் பார்த்தீங்கன்னா நேற்று சட்டப்பேரவையில் பேசினார். அவர் பேசியது ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயமாக இருந்தாலும், இதற்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தற்போதைய இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான கிட்டத்தட்ட ஒரு 90-95% அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இளம் வயதினர். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 30, 35, 40, 50 வயசு அப்படி தான் இருக்குது. அங்கே இருக்கையில் அதிகமான வயதுடைய ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் கே செங்கோட்டையன் அவர்கள் தான், வருவாய்த்துறை அமைச்சர். மிச்சம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிலோ 50 தான். முதல்வருக்கே 52 வயது தான் ஆகிறது. ஸோ இப்படி ஒரு இளம் அமைச்சரவை பட்டாளம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கு. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அண்ணன் ஓபிஎஸ் சட்டப்பேரவை ரொம்ப நேரம் நடத்தாதீங்கப்பா, நாங்கள் எல்லாம் சுகர் பேஷண்ட்டு, காதெல்லாம் கொய்யுங்குது, சீக்கிரமாக முடிங்க, எல்லாம் பொத்துன்னு மயங்கி விழுந்துக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக முடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலே அவர் சொல்கிறது ஒரு வாஸ்தவமான பேச்சாக இருந்தாலும், ஏன்னா எல்லாருமே வயது முதிர்ந்தவர்கள். அண்ணன் ஓபிஎஸ்க்குலாம் எப்படி 65-70 வயது இருக்கும்.
எல்லாருமே வயதானவர்கள். KN நேரு, ஏவா வேலு, பெரியசாமி எல்லாருமே வயதானவர்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது தற்போது சட்டப்பேரவை ரொம்ப நேரம் நடக்குது. முதல்வரே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 10 மணிக்கு சட்டப்பேரவைக்குள்ளே வந்துடுறாரு. 9:30க்கு சட்டப்பேரவைக்குள்ளே வந்துடுறாரு. சட்டப்பேரவை இயங்காத நாட்களில் அவருடைய அலுவலகத்துக்கு காலையில் 9:30 9:45 உள்ளே வந்துடுறாரு. மாலை 5 5:30க்கு தான் வீட்டுக்கு போகிறார். அப்படி ஒரு முழு நேரம் ஒரு அரசு அலுவலரை போல் சாப்பாடை எடுத்துகிட்டு கொண்டு வந்து பணி செய்கிறார், வேலை செய்கிறார். ஸோ இவர் வர்றதுனால சட்டசபையில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் முன்கூட்டி வர்றாங்க, தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் சீக்கிரமாக வர்றாங்க. இப்படி ஒரு பயங்கரமாக போயிட்டுருக்கு அரசாங்கம். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது மிகையே இல்லை. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சட்டப்பேரவையில் OPS இப்படி பேசிட்டார். உண்மையிலே அவர் பேசியது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை சரியான விஷயம்தான். திமுக ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும். ஸ்டாலின் வந்து ரொம்ப காலம் தாழ்த்துறார். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், திமுக ஒரு முதியோர் இல்லம், ஒரு ஓல்டேஜ் ஹோமாக மாறிவிட்டது. பார்த்தீங்கன்னா துரைமுருகன்லாம் 83 84 வயசு, பெரியசாமி, ஏவா வேலு, RS பாரதியெல்லாம் 80 வயசு ஆகிப்போச்சு. முந்தா நேரத்தில் அவருக்கு 80 வயசு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா KN நேரு, எல்லாம் வயசான கேஸ்கள். இந்த வயதானவர்களை வைத்துக்கொண்டு திமுகவில் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். உடனே ஒரு ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி ஒரு போஸ்ட் போடணும்னா துரைமுருகனால் போட முடியுமா? இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போடணும், ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போடணும், போட முடியாது. அவரால் ஒன்றுமே தெரியாது. பழைய கேஸுகள், பாடாதி கேஸுகள். இதெல்லாம் மாற்றினா தான் திமுக வந்து தாக்கு பிடிக்கும். இல்லைன்னா சோழி முடிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். இந்த முடிவை வந்து ஸ்டாலின் விரைவாக எடுக்கணும். கட்சிக்கு புது ரச்சம் பாய்ச்சணும்னா உடனே செய்யணுமில்ல. எல்லாம் செத்து சுண்ணாம்பானதுக்கப்புறம் முடிவு எடுத்து என்னத்துக்கு? ஸோ ஸ்டாலின் வந்து பயப்படுறார். நம்ம திரும்ப சொல்லிட்டு வரோம். திரும்ப ஸ்டாலின் வந்து முடிவுகளை எடுக்க தயங்குகிறார். முடிவுகளை எடுப்பதை தள்ளி போட வைக்கிறார். இது வந்து ஒரு மோசமான விஷயம். தற்போது நாம் நம்ம சோர்ஸ்கிட்ட விசாரித்து நாம் கிடைத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தைக்கும் தனையனுக்கும், ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் இடையிலான மோதல் முற்றி வருகிறது. உதயநிதி என்ன சொல்கிறாரு? வயதானவங்கள்லாம் பொறுப்பிலிருந்து தூக்கிடுங்க, இளைஞர்களுக்கு உள்ள இடம் கொடுங்க. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இந்த இளைஞர் அணியிலிருந்து